அபார்ட்மெண்ட்ல தனியா இருந்த ஒரு பொண்ணை மர்மமான ஒரு ஆளு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் ஆஃபீஸருக்கு ஹீரோ களம் இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் இந்த கொலையில மெயின் சஸ்பெக்டா ஒரு கொரியர் பாய் இருக்காரு. ஏன்னா கொலை செய்யப்பட்ட பொண்ணை கடைசியா மீட் பண்ணது கொரியர் பாய் தான். அதோட அடுத்த நாள்ல இருந்து கொரியர் பாய் வேலைக்கு வரலன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அப்படின்னா இவன் தான் கொலை பண்ணதான்னு பார்த்தா அதான் இல்ல. கொலை நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணோட அபார்ட்மெண்ட்ல வேற ஒரு ஆளை கொரியர் பாய் பார்த்திருக்கார் போல. அந்த ஆள் மிரட்டினாலதான் பயந்து போய் வேலைக்கு வராம இருந்ததா கொரியர் பாய் சொல்றாரு. கொரியர் பாய மிரட்டினால கரெக்டா அவன் அடையாளம் சொல்ல அதை வச்சு கொலை பண்ணது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. அந்த கில்லர் யாருன்னா ஏற்கனவே ஒரு சின்ன பைக் கேஸ்ல ஹீரோவோட ஸ்டேஷன்ல அரெஸ்ட் ஆன ஆள் தான். அப்புறம் என்ன ஹீரோ அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவார்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம கொலை பண்ணிடுறாரு. ஒருவேளை ஸ்டார்டிங்ல இறந்து போன பொண்ணுக்காக தான் ஹீரோ பழி வாங்கினாரான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அங்கேயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், அந்த பொண்ணையும் கொலை பண்ணதே ஹீரோ தான். ஸோ ஹீரோவே எதுக்கு இத்தனை கொலைகளை பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னா கேஸ் நம்பர் 30ங்கிற இந்த மூவியோட ஃபுல் வீடியோவை கீழே கொடுத்துருக்க லிங்க் ஓபன் பண்ணி பார்த்து